ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் எப்போவுமே மினி விலாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏர்லி மார்னிங்கே வேக் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அது எங்கன்றது சர்ப்ரைஸாக நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி தம்ப்நெயில்லே நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு அவுட்ஃபிட் என்ன சூஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த பிங்க் அண்ட் சீ க்ரீனில் வந்து பிளாசோ, மேலே டாப்க்கு வந்து அதே சீ க்ரீனில் ஒரு டாப். இதில் நெக்கில் மட்டும்தான் டிசைன் இருக்கும், ஃபுல்லாக பிளெயின் தான், ரெண்டுமே பியூர் காட்டன். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாகவே வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கையில் வந்து பெல் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப க்ரஷ்டாக தான் இருக்கும், நான் அயர்ன் பண்ணவே இல்லை. ஸோ அதே போட்டுட்டேன். அண்ட் தென் என்னோடய ஸ்கின் கேர் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ரிவ்யூ எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறையா வீடியோ. ஸோ நீங்கள் அதுவுமே பார்த்து எது எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். அஸ் யூஷுவல் தான், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், சீரம், டோனர் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுக்கடுத்து எது பண்ணணுன்ற ஆர்டர் வைஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணுறப்போ அப்படியே சைடில் வந்து கொஞ்சமாக வீடியோ மட்டும் எடுத்தாச்சு. ஸோ இந்த சம்மருக்கு வெளியே போகிறப்ப வந்து நம்ம மேலே ரொம்ப பேட் ஆர்டர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் மறக்காமல் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ஃப்யூம் தான். ஸோ எப்போவுமே வந்து பர்ஃப்யூம் வந்து நான் யூஸ் பண்ணுறது பழக்கம் கிடையாது. இது மாதிரி சில அக்கேஷன்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வட்டம் வந்து ஸ்கின்னோட பர்ஃப்யூம் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லணுன்னா, நாகர்கோவில் போகிறோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து நாகர்கோவில். அங்கே வந்து கொலைச்சல்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அதுக்கிட்ட இருக்க ஒரு சின்ன பிளேஸில் தான் அவங்களோட நேட்டிவ் டவுன். ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கி சில வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நானும் கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். எல்லா ப்ராடக்ட்ஸும் போட்டு முடித்ததுக்கப்புறம் பேக் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பாப்பா இருக்கனால நிறையாவே பேக் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பேகு, தண்ணி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு காரை நல்லா தொடச்சி முடிச்சுட்டு ஜேர்னியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ திருநெல்வேலியிலேருந்து கிளம்புனோம். ஏர்லி மார்னிங் கிளம்பணுன்னு தான் பிளான். பட் கிளம்புறதுக்கே ஒரு 10:30, 11 ஆகிடுச்சு. ஸோ போகிற வழியில் பெட்ரோல் எல்லாம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு போயாச்சு. போகிற வழியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீனரியாக இருக்கும், நிறையா மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், விண்மில்ஸாக இருக்கட்டும். நம்ம ஆரல்வாய் மொழியை க்ராஸ் பண்ணுறப்போலாம் வந்து பயங்கர சீனிக் வியூஸாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து சம்மரில் வந்து ஹீட் ரொம்ப இருக்காது, நல்ல கோல்டாக தான் இருக்கும், ஏன்னா ட்ரீஸ் இருக்கனால அப்படின்னாங்க. பட் இந்த இயர் வந்து பயங்கர கிளைமேட்டிக் சேஞ்ச். ஸோ பெங்களூரே எடுத்துட்டோன்னா கூலாக இருக்க பிளேஸ் வந்து ரொம்ப ஹாட் ஆகிடுச்சுல, அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய ட்ரீஸ் இருக்குது. சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி க்ரீனரியாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து ஒரு வந்து இருக்குது. ஸோ நாங்கள் போய் சேர்றதுக்கே அரவுண்ட் ஒரு 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அவங்களோட வீடு. ஸோ வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். ஒர்க் என்ன அப்படின்னா, அங்கே இருக்க அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான். கோகோனட்டாக இருக்கட்டும், வாழைப்பழம், அப்புறம் மாம்பழம், இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். பயங்கர க்ரீனரியாக இருந்துச்சு. நிறைய தொட்டி, கிணறு எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வீட்டுக்குள்ளே இருக்கிறது கிணறுலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த ஏரியாவில் இதெல்லாம் காமன் போல். அது மட்டும் இல்லாமல் இப்போ பலாப்பழ சீசன்றனால ஒரு மரம் ஃபுல்லாக பலாப்பழம், பலாமரமே ஒரு 2-3 இருந்துச்சு. ஃபுல்லாக பலாப்பழம் தான். பட் நாங்கள் எதுவுமே வந்து பறிக்கிற ஸ்டேஜில் இல்லைன்னு. நாங்கள் ரொம்ப பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது மாதிரி அழுகி போய் கீழே விழுந்துடும், அதுக்கப்புறம் யூஸ்லெஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போனப்போ அது எதுவுமே பறிக்கிற ஸ்டேஜில் இல்லை. ஸோ நாங்கள் எதுவுமே பறிச்சுக்கல. நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு. மா, பலா, வாழை 3மே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தென்னை மரம் அதெல்லாமே வந்து இருந்துச்சு. கருவேப்பிலை இருந்துச்சு. ஸோ இளநி தான் வந்து, தேங்காய் தான் ஆக்சுவலாக பறிக்க போயிருந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் இளநி மட்டும் இருந்துச்சு, ஒரு 2-3. ஸோ அதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து கடையில் வந்து 50 rupees 60 rupees கொடுத்து ஒரு இளநி குடிக்கிறதும், ஒரு ஃப்ரீயாக ஒரு இளநி, ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அப்படியே பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே கட் பண்ணால் உள்ளே தேங்காயுமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. என் பாப்பாலாம் நல்லா அதை ஸ்பூன் வச்சு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா, அவளோட ஃபேவரேட் ஆகிடுச்சு.
அண்ட் நம்ம ஊரில் வாங்குறதுல வந்து தண்ணினா தண்ணி மட்டும்தான் இருக்கும், உள்ளே தேங்காய் இருக்காது. சப்போஸ் தேங்காய் நிறையா கேட்டோன்னா தண்ணியோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. இங்கே இருக்க இளநீரில் வந்து தண்ணியும் சரி தேங்காயும் சரி ஒரு மாதிரி ஈக்குவல் ப்ரப்போர்ஷனாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இளநியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பழம் அங்கே இருந்துச்சு. இந்த பழம் பேர் எனக்கு தெரில, பட் அங்கே இருந்துச்சு. ஸோ நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றப்போ லைட்டாக புளிப்பும் ஸ்வீட்டும் இருந்துச்சு. பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கு இதோட பேர்லாம் தெரியாது. அண்ட் தென் அங்கே இருக்கிற ஃபுல் ஏரியாவும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த இதெல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க க்ளீன் பண்ணி. நான் சும்மா வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தா நிறைய கொடி இருந்துச்சு. அந்த கொடி என்னென்னு பார்த்தா பெப்பரோட கொடி போல். ஸோ அதை லேட்டராக தான் பார்த்துட்டு நிறைய பெப்பர் வந்து அந்த இடத்துல வளர்ந்துருந்துச்சு. இப்போது பெப்பர்லாம் விற்கிற ரேட்க்கு இப்படி ஃப்ரீயாகவே இருக்கிறது வந்து ரொம்ப லக்கியாக தோணுச்சு. ஸோ அதுவுமே நாங்கள் வந்து நிறையா பறிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இப்போது முந்தி காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற ரிசோர்ஸர்ஸே வந்து விற்று அதுக்கப்புறம் அவங்க அதோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் ஃபுட்டுக்கும் அதையே யூஸ் பண்ணிப்பாங்க. முன்னாடிலாம் வந்து டேப்பியோக்கா அதெல்லாம் வந்து இங்கே நிறையா க்ரோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா கதையும் கேட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்புறம் டேரெக்டாக வந்து பீச்சுக்கு போயிட்டோம். ஸோ கலச்சல் பீச்சுக்கு தான் போகணும். அந்த பீச் எப்போவுமே இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அன்டைடியாக. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டேரெக்டாக பீச்சுக்குள்ளே போகலான்னா அலை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கிட்ட வரையும் வந்துட்டு இருந்துச்சு. முன்னாடி வந்து அங்கே ஒரு பெரிய பாறை தெரியுதுல்ல, ஸோ அந்த பாறை வரையும் தான் அலை வரும், இவ்வளோ தூரத்துக்கு வராது. என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு அடுத்து ஒரு 3 டேஸ்லேயே வந்து கன்னியாகுமரியில் 5 மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ ஏதோ ஒரு ஸ்டார்ம் வந்து அட்லாண்டிக் ஓஷனில் க்ரியேட் ஆகிருக்கு, அதனால தான் அலை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. பட் நாங்கள் போனப்போ எங்களுக்கு அதுக்கான எந்த ஒரு இதுவுமே தெரியாது. அப்படி இருக்குது போல் அப்படின்றது கூட ஒரு அலர்ட் கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாட்டுக்கு போனோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஃபுல் பீச்லேயும் இருந்தோம், நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ நீங்களும் பீச்சுக்கு போகிறீங்க, ஏதோ ஒன்று வித்தியாசமாக தெரியுது, இங்கே வரையும் அலை வராது, ரொம்ப கடல் உள்வாங்குது அப்படின்லாம் தோணுதுன்னா தயவு செஞ்சு யாரும் ரொம்ப வந்து உள்ளே போயிடாதீங்க, கேர்ஃபுல்லாகவே இருங்க. அந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஓகே, நம்ம சேஃபாக வந்துட்டோம், இதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு பீச்சில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவும் அந்த வெயிலுக்கு தண்ணி மட்டும் சில்லுன்னு வந்துச்சு. ஸோ அந்த சில் வாட்டரில் இன்னும் ரொம்ப நேரம் இருக்கலாம் போல் இருந்துச்சு. பட் பாப்பா தூங்கிட்டு இருந்தா, அவன் முழிக்கிறதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது அரௌண்ட் டைம் வந்து ஒரு 4 o'clock மேலே ஆகிடுச்சு. சன்செட் பார்க்கலான்னு தோணுச்சு, பட் ரொம்ப இருட்டிடும், அதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 4 o'clock போல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோம். ரிட்டன் வர்ற வழியில் வந்து ஒரு பீச் ரோடு தான் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு போகிறப்போ ஊருக்குள்ளே வழியாகவே போயிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிட்டன் வர்றப்போ வந்து பக்கத்தில் பீச், தென்னை மரம் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ரோடு வழியாக தான் வந்துகிட்டே இருந்தோம். நல்லா அந்த வைபே வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ வர்ற வழியில் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க் வந்து நுங்கு சர்பத் அப்படி சொல்லுவாங்க. நுங்கு வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரியான சாஃப்டான நுங்கெல்லாம் எடுத்து அது கூட வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி சர்பத் ஊற்றி கொடுப்பாங்க. நாங்கள் போய் ஒரு கடையில் குடித்தோம். ஸோ அந்த கடையில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நுங்கு மட்டுமே போட்டாங்க, வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. ஒரு 6 நுங்கு கிட்ட போட்டாங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லாக. அது கூட வந்து சர்பத் மட்டும், அந்த நன்னாரி சர்பத் அதை மட்டும் ஊற்றி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 60 rupees கிட்ட சொல்லியிருந்தாங்க. 6 நுங்கு போடுறப்போ 60 rupees அப்படின்றது ஓகேஷாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு திரும்ப அப்படியே ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம். அகெயின் அதே அந்த சீனரியான ஆரல்வாய்மொழி அந்த எல்லா பியூட்டிஃபுல் பிளேஸஸும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். வர்ற வழியில் காவல் கிணறுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒரு வேளாங்கண்ணி மாதா சர்ச் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து அடுத்து போயிருந்தோம். அந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேளாங்கண்ணிக்கு போக முடியாதவங்க வந்து இங்கே சவுத் தமிழ்நாடுல இருக்கிறவங்கலாம் வந்து இந்த சர்ச்சுக்காவது அட்லீஸ்ட் போகணும் அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். சர்ச்சு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். என்னோடய ஒரு செயின் வந்து தொலைஞ்சு போச்சு. ஸோ அந்த செயின் வந்து இந்த பிளேஸில் தான், இந்த பிளேஸ் கிட்டே இருக்க ஒரு பிளேஸில் தொலைஞ்சு போச்சு. ஸோ அது கிடச்சா அந்த சர்ச்சுக்கு போகணுன்ற மாதிரி ப்ரேயர் பண்ணியிருந்தேன். பட் நாங்கள் அந்த செயினை தேடி எடுத்துகிட்டு வரப்போ நைட்டு டைம் 12 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ சர்ச்செல்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. அதை
பூர்த்தி பண்ணுறதுக்காக இப்போ போன மாதிரி ஒரு சான்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி போய் நல்லா ப்ரேயர் பண்ணியாச்சு. ஸோ ரிட்டன் கிளம்புறப்போ வந்து ஒரு ஈவினிங் டைமாக இருந்துச்சு, 5 o'clock போல் தான் இருந்துச்சு. சன்செட்லாம் அப்படியே வர்ற வழியிலே பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றப்போ வந்து ஒரு 6:37 கிட்ட வந்து ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வர்ற வழியிலே வந்து வடை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து உளுந்த வடைன்னா ரொம்ப பிடிக்கும். அது வாங்கிட்டு எனக்கும் வந்து டீலாம் போட்டு உளுந்த வடை வச்சு சாப்பிட்டு டே என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.